ஹாய். ஸோ ஃபெப் செகண்ட் இன்றைக்கும் வந்துட்டு வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்றக்காக நான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. நான் வந்து மார்னிங்கே வந்துட்டு ஏர்லியாக இருந்துச்சேன். சன்ரைஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து இதில் ஆட் பண்ணால் அது எடிட்டிங்லாம் பண்ணும். ஸோ அதனால் நான் போட முடியல. பட் நான் வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு போய் சன்ரைஸ் பார்த்தேன். பட் இங்கே வந்து சன்ரைஸ் வந்து நான் யூஸ்வலாக என்ன யோசிப்பேன்னா, இங்கே பீச் இருக்கும், என் வீட்டு பக்கத்துலேயே பீச் இருக்கும். எனக்கு வந்து இந்த பீச்சுன்னு சொன்னோன்னே நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து வீடு வந்து பீச் பக்கத்தில் இருக்கணும். நான் காலையில் எழுந்திரிச்சு போய் பீச்சில் தான் உட்காந்து சன்ரைஸ்லாம் பார்ப்பேன். அப்புறம் பீச்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் இங்கே நான் பீச் பக்கத்துலேயே இருக்கேன், ஆனால் ஒரு நாளும் அந்த மாதிரி போனதில்லை. ஸோ நான் வந்துட்டு பீச் பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து சன்ரைஸ் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் இந்த ரெசல்யூஷனை எடுத்தேன். பட் என்னென்னா எனக்கு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் வந்துட்டு இது எந்திக்கிறதே எனக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு காலையில். ஸோ அங்கே வரைக்கும் போகிறது அப்படின்னு யோசிச்சா நான் சுத்தமாக போவே மாட்டேன். அதனால் என்ன பண்ணேன், இங்கே வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஸோ இது என்னோடய யூனிவர்சிட்டியே வந்து ஐலேண்ட் தான். ஸோ அதனால் என்னோடய வீட்டு பக்கத்துலேயே ஒரு கார்னர் இருக்குது. ஸோ பீச்சோட எண்டு மாதிரி, சீயோட எண்டு மாதிரி, ஆனால் பீச் கிடையாது. ஸோ அங்கேருந்து சன்ரைஸ் தெரியும். ஸோ அங்கேருந்து எடுத்தேன். ஸோ ஐ லைக் இட். அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன். அப்புறம் இன்னிலேருந்து சிவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த இயர் நான் சிவராத்திரி ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். 26 ஆக்சுவலாக 45 டேஸ் ஏதோ, பட் 26 வந்து சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஸோ 26 வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சு சிவாவோட சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அங்கே உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். ஒரு 20-25 மினிட்ஸ் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஜாகிங்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் பேர் ஓடி வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஓகே இதுக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என் ரூமுக்கே வந்துட்டேன். வந்துட்டு லேபுக்கு இன்றைக்கி சீக்கிரம் போனேன். மார்னிங்கும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நான் ஆக்சுவலாக வந்து என் லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் நான் பண்ணியிருக்கேன் இதில் இந்த மந்த்லேருந்து. என்னென்னா நான் ஸ்ப்ரவுட்ஸ் ஊற வச்சிடுறேன் டெய்லி நைட்டு. அப்புறம் ஆல்மண்ட்ஸும் வால்நட்டும் வந்துட்டு அது தனியாக ஊற வச்சிடுறேன், ஸ்ப்ரவுட்ஸ்லாம் தனியாக ஊற வச்சிடுறேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே நட்ஸ் சாப்பிட்டுறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் யோகட் சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுறேன். அப்புறம் ஒரு கேரட் சாப்பிடுவேன். ஸோ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு ஈவினிங்கில் வீட்டுக்கு வந்தோடனே பசிக்கும், ஸோ அப்போ சாப்பிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் வந்து போத் எப்படி சொல்கிறது, ஹெல்த் அண்ட் வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் வெளியே போனோம் இன்றைக்கி. இங்கேருந்து வெளியே யூனிவர்சிட்டி வெளியே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு லேப்லேயும் வந்துட்டு நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த எப்படின்னா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மூட் செட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஒர்க் பண்ணுவேன். ஸோ காலையிலேருந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக வேலை செஞ்சேன். ஈவினிங் ஆக ஆக வந்து அந்த ஒரு அப்படியே எனர்ஜி ட்ரெயின் ஆகும்ல. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே போயிடுச்சு. வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளேயும் என் வீட்டில் அம்மா அப்பா தம்பி எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு, என் ஹஸ்பண்ட் கிட்டே பேசிவிட்டு, அவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு டிடி விளாட போயிட்டேன். ஸோ இப்போலாம் நான் வந்து டெய்லி 1 hour டிடி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி கிடையாது, வீக்லி 3-4 டைம்ஸ் அப்படி விளாடலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் கூட டிடி விளாட போயிருந்தேன். அவ்வளோதான். ஸோ இதான் வந்துட்டு அப்டேட். ஸோ இன்றைக்கி வந்து டே நல்லா தான் போச்சு. இன்றைக்கி ஆனால் எனக்கு திடீர்னு வந்துட்டு இந்த தாட் வந்துச்சு, வந்து எப்படி சொல்கிறது, விமனாக இருக்கிறது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலியும் கூட வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் மூட் ஸ்விங் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ வந்து எப்படி சொல்கிற, அதுவுமே எனக்கு அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதுக்கு அந்த காலத்தில் வீட்லேயே எல்லா விமனும் உட்கார வச்சுருந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மாதத்தில் இருக்கிறதே 4 வாரம்.
அதில் வந்துட்டு ஒரு வாரம் இதில் போய்டும், மென்ஸ்ட்ரேஷனில் போய்டும். அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இந்த லைக் இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும், ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்னா இல்லை வந்து இந்த மூட் ஸ்விங்னால ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேனான்னு எனக்கே தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் போச்சு. ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ விமன் வந்து வேலை செய்கிறப்போ ஒரு மாதத்தில் 2 வாரம் இப்படியே போயிடுது. அப்போ இதெல்லாம் வந்து லைக் மென்டலியும் வந்துட்டு ரொம்ப ட்ரைனிங்காக இருக்குது. இதை பற்றி யாரும் அவ்வளோவா பேச மாட்டுறாங்க. மேபி ஒர்க் கல்ச்சர்லேயே இருக்கிற விமன் கிட்ட நான் நிறைய பேசினேன்னா எனக்கு தெரிய வரும். ஆனால் என்னோடய ரூம்மேட்ஸ், நான் எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசும்போது அவங்களே தான் ஃபீல் பண்ணுவாங்க. எப்படின்னா இதுலேயே பாதி எனர்ஜி போயிடும். நம்ம மைண்ட் செட்டை கரெக்டாக கண்ட்ரோல் கொண்டு வைக்க பாதி எனர்ஜி போயிடும் இந்த 2 வாரத்தில். அந்த 2 வாரத்தில் ப்ரொடக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக லோ ஆகுது. ஸோ இதுவுமே வந்துட்டு அப்போ மென் கம்பேர் பண்ணால் விமென்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இதுலேயே கம்மியாகுது இல்லை. அஃப்கோர்ஸ் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருமே வந்து ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான். ஏன்னா ஒவ்வொரு மினிட்டும் ஒரு டாலர்ஸில் தான் லைக் கரன்சி தான் நம்மளை ரன் பண்ணுது. ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா ஆமாம் ப்ரொடக்டிவிட்டி முக்கியம் தான் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த லைக் எப்படி சொல்கிறது, இந்த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் இதில் வந்து விமனை ஹையர் பண்ணுறது வந்து ஏன் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஜெண்டர் பயஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறது, விமன்னா வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அவங்களால ஃபிசிக்கலாக பண்ண முடியாது. அதை தாண்டி எனக்கு ஃபிசிக்கல் ஒர்க்லாம் கிடையாது, டேபிள் உட்கார வேலைனாலுமே ப்ரொடக்டிவாக என்னால் மென்னுக்கு ஈக்குவலாக இருக்க முடியல. அதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் விமன் எடுக்கிறதுக்குன்னா அப்போ அவங்களுக்கு ஆப்வியஸாக அது அவங்களோட தப்பு கிடையாது. பட் 2 வீக்ஸ் வந்து அவங்களும் வந்து லோ ஆகுறாங்க, ட்ராப் ஆகிறாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஃபேமிலி இல்லை, எதுவுமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், இப்படி இருக்குது. பட் இமேஜின் இப்போ என் அம்மாலாம் வந்துட்டு 30 இயர்ஸ் ஒர்க்கிங் தான். அவங்களாம் எப்படி அவங்கள வச்சு எப்படி கம்பெனி வேலை வாங்குது, இல்லை அவங்க எப்படி இதெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூரியஸாக இருந்துச்சு. இதை பற்றிலாம் தான் கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருந்தேன். மேபி அந்த காலத்தில் இருந்த விமென்லாம் வந்துட்டு இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணலையா, இல்லை அவங்களுக்கு இதுதான் நம்ம இப்படி ஓடி உழைச்சாதான் வந்து நம்மளோட பிள்ளைங்களை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரெஷரில் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்காம அவங்க வேலை செஞ்சாங்களா எனக்கு தெரியல. இது எப்படி என் அம்மாலாம் எனக்கு அதான் எனக்கு தோணும், ஒர்க்கிங் விமன் அதுவும் இந்த ஜென்ரேஷன் விடுங்க, லைக் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லலாம் எப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னால் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த லேபர் ஓரியன்டாக இருக்கும்ல. ஸோ என் அம்மாலாம் வந்துட்டு வாட்ச் மெக்கானிக் தான், அது பெரிய விஷயந்தான். நான் வந்து வாட்ச் மெக்கானிக் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இல்லை, வாட்ச் மெக்கானிக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா லைக் மைன்யூட்டான ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வேலை செய்யணும். அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். லைக் ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது கம்பேர்ட் டு மீ, என்ன இருக்குன்னா அதில் பிரெயின் அவ்வளோக்கா யூஸ் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து ஃபிசிக்கலாக அவங்க வந்து லைக் வேலை பண்ணணும், ப்ரொடக்ஷன் லைனில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அதில் வந்து பிரெயின் ஒர்க் தேவையில்லை. ஸோ அந்த அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் இருக்கிற அந்த ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த இன்னொரு ஒரு வாரம் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்துட்டு மூட் ஸ்விங் இருக்கோ இல்லையோ அது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. லைக் மென்டலி ட்ரெயின்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க கை தான் வேலை செய்ய போகுது, எதுவும் யோசிக்க தேவையில்ல அந்த மாதிரி. ஸோ மேபி லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு என்ன ஜாப் நேச்சரோ அது பேஸ் பண்ணியும் விமனால் ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதை பற்றிலாம் வந்துட்டு நிறைய ஸ்டடீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் எப்படி ஹேண்டில் பண்ணும் இதை, இல்லை இந்த இதை எப்படியாச்சும் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்படி ஃப்யூச்சரில் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா இதை எப்படி மேட்ச் பண்ண முடியும். லைக் இப்போ வந்துட்டு யூஸ்வலாக வந்து எப்படி பண்ணுவாங்க, ஷிஃப்ட் வைஸ்லாம் பண்ணுவாங்கல்ல மென்னோட இது, லைக் ஹை ப்ரொடக்டிவிட்டிக்கு எப்பயுமே கம்பெனிஸ்லலாம் ஷிஃப்ட் வைஸ் மாற்றுவாங்க. ஸோ விமென்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விமென் ஒர்க் ஃபோர்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் லைக் ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து. மற்றபடி என் ரொட்டீன் சொல்லிட்டேன், சும்மா பிரெயின் ஸ்டார்மிங்க்கு இதை பற்றி யோசித்தேன்னு சொன்னேன்.
அப்புறம் வந்துட்டு அந்த குவாய்ட்டுங்கிற ஒரு புக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ கூட இருக்குது. இதோ இங்கே இருக்குது. புக் மார்க்லாம் வந்து ஃபேன்சியாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து படிக்கிறேன் நான் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. எனக்கு வந்து இந்த புக் படிக்கிறவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, சின்ன வயசுல அப்பா வந்து புக்கு படிக்கணும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய புக் ஷெல்ஃபில் நிறைய புக்ஸ் இருக்கும். அப்பா வந்துட்டு அவர் வேலைக்கு தான் போவாங்க. போயிட்டு வந்தும் அவர் வந்துட்டு புக்கு படிப்பார், நியூஸ் வாசிப்பாங்க, லைக் 4 நியூஸ் பேப்பர் படிப்பார், நியூஸ் பார்ப்பார், அப்புறம் தூங்க போயிடுவார். அவரோட ரொட்டீனே இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லா டைமும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்கிட்டையும் என் தம்பிகிட்டையும், புக்கு படித்தானா வந்துட்டு நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்ப, ஒரு ரூமில் இருக்கும்போது உனக்கு வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும், ஒரு புக்குலேயுமே ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாமே ஒரு ஆர்ட் தானே, ஆர்ட் ஃபார்ம் தானே. ஸோ அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உன்னோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் நம்பினதே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மெச்சூரிட்டி எனக்கு அப்போல்லாம் இல்லை. அது வயசானப்போ பார்த்துக்கலாம்ப்பா, அப்போல்லாம் சும்மா தானே இருப்பேன், அப்போ படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கதை ஓட்டிகிட்ருப்பேன். பட் இந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஆக்சுவலாக எனக்கே வந்து ஒரு இந்த ஆத்தர் எப்படி யோசிச்சிருக்காங்க, அப்படி ஒரு சுச்சுவேஷனை எப்படி யோசிக்கிறாங்க, இவ்வளோ அழகாக எழுத முடியுமா, இந்த சினாரியோவை இவ்வளோ ரசிக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. நான் சும்மாவே ரொம்ப ட்ரமேட்டிக்கான பர்சன் தான், ரொம்ப அப்படியே சினிமேட்டிக்காக வாழணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். ஸோ வந்து இதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டை திருப்பியும் தட்டி எழுப்புற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே, நான் இதே மாதிரி தான் நம்மளும் யோசிப்போம், ஆனால் இவங்க இப்படி யோசிச்சிருக்காங்க, பட் நம்ம இவங்களை விட க்ரியேட்டிவாக யோசிப்போம் அப்படின்னு யோசிப்பேன். இல்லை இவங்களை விட மட்டமாக யோசிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு சம்டைம்ஸ் தோணுச்சு. ஒரு கொஞ்சம் பேஜஸாக படித்தேன், பட் ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் நிறையா ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ நான் படிக்கிறது வந்துட்டு நாவல்லாம் கிடையாது, எனக்கு நாவல் படிக்கிற அளவுக்கு ஃப்ரீ டைம்லாம் எனக்கு கிடையாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிக்கிறேன், அட்லீஸ்ட் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அப்படி படிக்க ஆரம்பித்தேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங். எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. பட் என்னன்னா புக்கெலாம் படிக்கிற அளவுக்கு பூமர் ஆகிட்டேனா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் புக்கு படிக்கிற பூமர்னு யாருமே சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படி. ஏன்னா வந்துட்டு புக் படிக்கிறதுலாம் வந்துட்டு பூமர் அந்த மாதிரி கேட்டகரியில் இதை சேர்த்தவே கூடாது. ஏன்னா என் தம்பி அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் சின்ன வயசுலலாம். அப்பாலாம் தான் படிப்பாங்க, நம்மலாம் புக்கெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் நவ் ஐ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ போடுறது மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து இந்த மாதிரி எதாவது ரேண்டமாக பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே நல்லா போச்சு. அவ்வளோதான். பாய் பாய்.